Angature robotic arm. இந்த robotic arm மெடிக்கல் சர்ஜரிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்டில் ஆர்டினோ யூனோ ஆக்சிலரோமீட்டர் சென்சார் அண்ட் ஃப்ளெக்ஸ் சென்சாரோட ரீடிங்ஸை மெஷர் பண்ணுறதுக்காண்டி ஒரு எல்சிடி டிஸ்பிளே, ரோபோட்டிக் கிட் அண்ட் சர்வோ மோட்டார்ஸ், 2 ஆக்சிலரோமீட்டர் சென்சார்ஸ் க்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படி ஒரு ஃப்ளெக்ஸ் சென்சாரையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது ஆர்டினோவுக்கு 5 வோல்ட் சப்ளைக்காண்டி நம்ம வந்து 5 வோல்ட்டு சப்ளை கொடுத்துட்டோம். பட் சர்வோ மோட்டாருக்கு வந்து ஆர்டினோலேருந்து வர இந்த 5 வோல்ட்டு வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு 12 வோல்ட்டுக்கு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் சோர்ஸை வந்து நம்ம சர்வோ மோட்டாருக்கு கொடுக்குறோம். இப்போ சர்வோ மோட்டார்ஸ் எந்தெந்த டைரக்ஷனில் லெஃப்ட், ரைட், அப் அண்ட் டவுன் போகணும்னா ஆக்சிலரோமீட்டரோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைட் டர்ன் பண்ணுறதுக்காண்டி ஆக்சிலரோமீட்டர் வேல்யூ A1 வந்து 350 இருக்கணும், A2 400 இருக்கணும். ஸோ நம்ம க்ளவுஸை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்குன்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும். வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். ரைட் டைரக்ஷனுக்கு வந்துருச்சு. இப்போது சர்வோ ஆர்ம் ரைட் சைட் டேர்ன் ஆகுது. டேர்ன் பண்ணணும்னா நம்ம லெஃப்ட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதோட வேல்யூஸை ரீட் பண்ணுறோம். லெஃப்ட் சைட். இப்போது ஆர்ம் லெஃப்ட் சைட் டேர்ன் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டைமில் அது இருந்த ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துடும். பொசிஷனுக்கு வருதுன்னா நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப், டவுன், ரைட் ஆர் லெஃப்ட் கொடுக்குறோம். நமக்கு அதோட கரண்ட் டைரக்ஷன் எங்கே இருந்து டேர்ன் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம 90 டிகிரியை கான்ஸ்டண்ட்டாக ஸ்டார்டிங் பொசிஷனாக வச்சிட்டோம்னா அது கரண்ட் பொசிஷனில் இருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு எந்த டைரக்ஷன்லேருந்து அது மூவ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டைரக்ஷன் வேணும், அதனால் ஹேண்டை டவுன்வர்டில் வச்சுருக்கோம். வேல்யூஸ் செக் பண்ணுறோம். டவுன்வர்ட்ஸ். இப்போ ஆர்ம் டவுன்வர்ட் போகுது. திரும்பி ஆர்டினரி பொசிஷனுக்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துடுது. இது ஃப்ளெக்ஸ் சென்சார் நம்ம கிரிப்பருக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ஃப்ளெக்ஸ் சென்சாரை நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும்போது ஃப்ளெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இதனால் கிரிப் க்ளோஸ் ஆகுது. இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணோன்னே கிரிப்பரும் ரிலீஸ் ஆகிடுது.